ஹலோ கைஸ் எல்லாரும் அப்புறம் நான் ரொம்ப நேம் பார்த்துருக்குது வீக்கிலி எப்படி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா என்ன பிடிக்கல அப்படின்னு பிடிக்கல கம்பாக்ஸ் இருக்குது அதில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறோம். ஓகே, இனி நான் பார்க்க போகிறது நருட்டோ ஷிப்புடன் அல்டிமேட் நிஞ்சா இம்பேக்ட் அந்த கேமுடைய பகுதி 33 தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படின்னா சாஸ்கே 5K சமிட்டில் உள்ளே பூந்து நொறுக்குனாரு எல்லாரையும். அதில் டான்ஸோ எஸ் ஆகிட்டான். அதுக்கப்புறம் சுச்சிகாகே மிசுகாகே 2 பேரும் சேர்ந்து சாஸ்கே கூட சண்டை போட்டதில் சாஸ்கே கொஞ்சம் அடிபட்டுருச்சு. சுச்சிகாகே என்ன பண்ணிட்டாரு, தம்பி என் பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கே மேலே யூஸ் பண்ண வரும்போது மதரா குறுக்க இவன் என்ன சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி சாஸ்கே டெலிபோர்ட் பண்ணி விட்டுட்டு இவங்க எல்லார்ட்டையும் கேட்டு அதாவது பொறுமையாக பேசி பார்த்தாரு. 90லையும் 80லையும் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் முடியாதுன்னு சொல்லி கராராக பேசினதும் உங்கள் மேலே எல்லாத்தையும் நான் போர் தொடுக்கிறேன்டா, நான் இப்போ இங்கே இந்த இடத்துல 4th கிரேட் நிஞ்சா வாரை டிக்ளேர் பண்ணுறேன், வாங்கடா எல்லாம் போர்க்களத்தில் சந்திப்போம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இப்போ பார்ப்போம். அலைடு நிஞ்சா ஃபோர்ஸ் ஃபார்ம் ஆகுது. மதரா உச்சிகாவுடைய ப்ராஜெக்ட் சுக்கினோமி அவன் அதாவது எல்லோரும் இதை கேட்டதுக்கப்புறம் ரைக்காகே அதுக்கப்புறம் எல்லாருமே என்னமோ ஒன்று பெருசாக நடக்க போகுது அப்படின்றத சென்ஸ் பண்ணுறாங்க. பெருசானா ரொம்ப பெருசாக ப்ராஜெக்ட் சுக்கினோமி அந்த இருக்கு பாருங்க அந்த நிலாவில். மாதராவுடைய ப்ராஜெக்ட் சுக்கினோமியை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் எல்லாருமே இந்த உலகத்துடைய ஃபேட்டு இப்போது பேலன்ஸ்லேயே இல்லை, அதாவது தொங்கிக்கிட்டு இருக்கு உலகத்துடைய விதி அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. ரைக்கேகே அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே எல்லா லீடர்ஸும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அக்காட்ஸ்கி அதுக்கப்புறம் மாதரா இவங்க 2 பேரையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த அதாவது வாரை அவன் டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டான் மதரா. அதுக்கப்புறம் அவன் அந்த இதுக்கப்புறம் 5K குயிக்காக அவங்களுடைய இதை அடுத்த மூவ் இது பண்ணுறாங்க. அலைன்டு நிஞ்சா ஃபோர்ஸ் இஸ் ஃபார்ம்டு, அதாவது அலைன்டு நிஞ்சா ஃபோர்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஒக்காகே மட்டும் தப்பிச்சிட்டான், எஸ் ஆகிட்டான். வெல் இப்போ என்ன, நாம் அலைன் நிஞ்சா ஃபோர்ஸை ஃபார்ம் பண்ணணும், அதுதான் ஒரே ஒரு வழி இந்த பவரை சமன் டெய்ல் டிபிஸோட பவரை கவுண்ட்ரு பண்ணுறது. நான் இது பண்ணுறேன், எனக்கு வேறு வழி தெரியல, நான் அக்ரி பண்ணுறேன். உங்கள் லார்ட் ரைக்காகே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்னுடைய லிட்டில் பிரதர் இப்போ சேஃபாக இருக்கான், ஆனால் இந்த அக்காட்ஸ்கி இதுக்கு மேலே நான் விட்டு வைக்கக்கூடாது. நாம் அலைன் நிஞ்சா ஃபோர்ஸை இது பண்ணுறோம், அதுக்கப்புறம் நாம் வைப் அவுட் பண்ணுறோம் அவனுங்க எல்லாரையும் அழிக்கிறோம் அப்படிங்கிறாரு. லீஃப்கிட்டேருந்து என்ன, ஒக்காகே அவனுடைய அந்த லாயல்ட்டி அதை விட்டுட்டு ஓட்டானே, எங்கே அவன்? நான் ஒரு சில அந்த கெட்ட ரூமர்ஸ்லாம் டான்ஸோவை பற்றி கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் இந்த சம்மிட் நடந்துச்சு. சம்மிட்டில் என்ன நடந்துச்சு நீங்கள் பார்த்தீங்க. அவன் நம்ம நம்பிக்கையெல்லாம் தொலைச்சிட்டான். டான்ஸை லீஃபுக்காக நிற்கிறது ஒரு இது மோசமானது தான். அவனை அவனோட போஸ்ட்லேருந்து அவனை இறக்கணும். இதுனா நான் இந்த நியூஸை அலைன் ஃபோர்ஸ் லீஃபுக்கு நான் தரேன், என்னை நம்புங்க. யாருக்கு தர போகிறீங்க அப்படிங்கிறார். கக்காஷி அட்டகே ஷரிங்கன் ஹை. கக்காஷி அட்டகே வெளியெல்லாம் போடலாங்கிறாருங்க காரா தலைவா. அவரா, ரைட்டு. அது அக்செப்டபுளாக தான் இருக்குது. அவர் ஒரு த்ரஸ்ட்டு ஒர்த்தி டான்ஸை விட அவர் இதுதான். லார்ட் ரைக்காகே நாம் கில்லர் பியை தேட ஆரம்பிக்கணும். அக்காட்ஸ்கி 8 ஹெல்ஸ் அப்புறம் 90 ஹெல்ஸை இது பண்ணுறதுக்குள்ளே நாம் பியை பார்க்கணும். ஓகே, அந்த என்னை சர்ச் பார்ட்டியில் வைங்க, பியை கண்டுபிடிங்க. இதுதான் ஒரு இன்டெல், நம்மளோட இன்டெல் கில்லர் பியை கண்டுபிடிக்கிறது வாங்கிட்டு விடுறேன். ஸ்டோன், மிஸ்ட், சாண்ட், அதுக்கப்புறம் லீஃப் எல்லாத்துலேயும் தேடுங்க. இதை யூஸ் பண்ணி எல்லோரும் ஒன்று சேர்ந்து டீமாக இது பண்ணுங்க சீக்கிரம். அடுத்து 9 டெயிலோடைய மேட்டர் நருட்டோ உசுமாக்கி.
ஓ நான் 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 வந்து இப்போ தான் பார்த்தேன் கக்காஷி அட்டகே, அதுக்கப்புறம் 90th செஞ்சுரிக்கு அந்த பொடியன் இப்போ வரவில்லை. ஓ அவங்க வந்து இன்னுமே வந்து லேண்ட் ஆஃப் ஃபைனில் தான் இருக்கணும். நாம் வந்து போய் ஃபஸ்ட்டு அவங்கள தேடி பார்ப்போம். அண்டர்ஸ்டூட். நருட்டோ உசுமாக்கி 19th செஞ்சுரிக்கு பொடியனா பிராட். ஃபைனல் ஃபைட்டில் தெரியுண்டே தம்பி அவர் யாருன்னு. மதுரா 5 காகையும் போட்டு சுழுக்கு எடுப்பான். லார்ட் சுச்சிகாகே ஏதோ வந்து உங்களை இது இன்னும் தொல்லை பண்ணிகிட்டே இருக்குல்ல. ஓ அது வந்து மதுராவுடைய அந்த ஆட்டிடியூடு அது வந்து என்ன, அது இன்னுமே வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக தான் இருக்குது. ஓ ஓ நமக்கு வந்து இன்னுமே தெரியாது எனிமியோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி அவன் வந்து சண்டை போடுறது அப்படிங்கிறாரு. ஆமாம் இது எல்லாமே வந்து இதாக தான் இருக்குது. ஆனால் நாம் வந்து அன்னெக்ஸியாக ஃபீல் பண்ணக்கூடாது. என்ன சொல்ல வரீங்க? ஓ இந்த உலகத்துடைய ஃபஸ்ட்டு அலைட் நிஞ்சா ஃபோர்ஸ் வந்து இப்போ ஃபார்ம் ஆக போகுது. இப்போ அதோடைய ஸ்ட்ரென்த்து வந்து இன்னுமே வந்து தெரியாமல் தான் இருக்குது. அதனால் வந்து நாங்கள் சாமுராய் நாங்களுமே வந்து இந்த போரில் வந்து பங்கேற்கிறோம். அதனால் வந்து இந்த பயத்தை வந்து இது பண்ணுங்க லார்ட் சுச்சிகாகே. ஓ யார் வந்து இந்த அலைன் ஆர்மியை வந்து கமெண்ட் பண்ணுறது? கமெண்டரை யார் இருப்பா? அந்த விஷயம் வந்து நான் வந்து ரைக்காக கிட்ட வந்து அதை நான் விடுறேன். ஓ ஓ 8 டெயில்ஸ் வந்து உண்மையாலுமே இன்னும் உயிரோட தான் இருக்குன்னா அது வந்து லார்ட் ரைக்காக தான் வந்து அதை காம் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து அவர் தான் ரொம்ப குயிக்காக இருப்பார். அவருடைய வந்து சீக்கிரம் பண்ணிவிடுவார் எல்லாத்தையும் அப்படின்றாரு லார்ட் ரைக்காக. அவர் தான் வந்து ஓ அவர் தான் வந்து இந்த கீ டெயில்டு பீஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். 8 டெயில்ஸ் மிசுகாகே காசுகாகே. ஓ நீங்கள் எல்லாமே அதில் ஒத்துக்கிறீங்களா? ஓ இது வந்து நேரம் கிடையாது. இப்போ நேரமும் இல்லை இடமும் கிடையாது இந்த இடத்துல இது பண்ணுறதுக்கு. நான் வந்து லார்ட் ரைக்காக வந்து நம்புகிறேன். நானும் ரைக்காக நம்புகிறேன். ஒத்துக்கிட்டாங்க ரைக்காக கமெண்ட்ரா போட. ஓகே ஓ அதாவது இங்கே வந்து ஒரே ஒருத்தர் தான் இருக்கார். ஆக்சுவலாக ஏற்கனவே மதுரா உச்சிகா கூட சண்டை போட்டவர். ஓ நான் வந்து உங்களை வந்து கொலாபரேட் பண்ணிக்க சஜஸ்ட் பண்ணுறேன். ஓ நீங்கள் வந்து இப்போ பீப்புள்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணுறதுலாம் இருக்காட்டுக்கு. ஓ நான் வந்து இந்த பொருள் தோக்கிறத விட பெட்டர் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. இந்த நிஞ்சா வேர்ல்டு வந்து அழிஞ்சிருச்சுன்னா ஓ நான் இதுக்கு உங்களால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இதுக்கப்புறம். ஆல்ரைட் நான் இருக்கேன். ஓ ஓ அதாவது இந்த நிஞ்சா அலைட் ஃபோர்ஸ் வந்து ஒன்று சேர்ந்துச்சுன்னா நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து நிறைய வேலை இருக்குது பண்ணுறதுக்கு. அலைட் நிஞ்சா ஃபோர்ஸ் வந்து இது பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து கக்காஷி அட்டகே லீஃபோட தலைமையிலேருந்து கக்காஷி அட்டகே மொத்த தலைமையாக இவர் பார்க்குறாருட்டுக்கு. இந்த ஆக்டோபஸ் அந்த ஷார்க் அதாவது அவனுடைய ஃப்ரீடம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது கில்லர் பி வந்து ஒரு புதிய வேர்ல்டுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிறான். அது வந்து அந்த இடம் வந்து ஒரு அமைதியாகவே இருக்காது செஞ்சுரிக்கு. ஓ இந்த ஆக்டோபஸ் அந்த ஷார்க்னா யார் யாராவன்? அதாவது ஃபஸ்ட் டைம் வந்து அவனுடைய ரொம்ப நாள் கழித்து அவனுடைய முதல் தடவை அவன் வந்து ஒரு சுதந்திரத்தை வந்து கிடச்சிருக்கு. கில்லர் பி வந்து அவனோட எங்கா நிஞ்சா மாஸ்டர் கிங் சான் அவரை வந்து இது பண்ண போகிறான்னுட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து அவனுடைய அந்த என்னது போர்டன் அந்த ஹரிசான் ஆஃப் த வேர்ல்டு ஆஃப் சாங் அந்த பாட்டை வந்து பாடிக்கிட்டு அவனுடைய அந்த டிஃபிகல்ட்டான ட்ரைனிங் அதாவது மாஸ்டர் குயின் சான் கூட வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் முடிய எல்லா நாளும் அவன் வந்து ஒருத்தன் வந்து அவனை வந்து இதை ஹண்டிங் பண்ணிகிட்டு இருக்கான், அவன் வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்டோபஸ் அந்த ஷார்க். ஓ இவர் தான் அந்த மாஸ்டர் குயின் சானா? இவனை பார்த்தா நிஞ்சா மாதிரி இல்லையே.
Shinobi. We Shinobi. We endure. Shinobi. Suppressing our hopes. பாட்டு பாடிட்டு இருக்காங்க இவன் நிஞ்சா இல்லைங்க. ஹலோ பாவி. யோ யூ டோன்ட் ஜஸ்ட் சிங் கெங்கா. இவன் என்னங்க பாட்டு ஃபுல்லாகவே பாடுறான். ஓ இப்போ நீ ட்ரை பண்ணு. ஆல்ரைட் ஷினோபி. எல்லாம் பாட்டு தாங்க பாடிட்டு இருக்காங்க. ரைட்டு உன்னை தேடி ஒருத்தன் வந்துட்டு இருக்கான்பா. யாராவா? ஓ உன்கிட்ட வந்து நிறைய பேஷன்ஸ் இருக்கு மை பாய். பேஷன். ஓ நீ வந்து அந்த சாங்கை இது பண்ணிட்ட. அதுதான் அதாவது அந்த லிரிக்ஸோட சேர்த்து. பேஷன் அதுதான். பேஷன் அதுதான் வந்து. என்னடா பேசுறீங்க ஒன்றுமே புரியல. கட் பண்ணிட்டா பேசி முடிக்கிட்டோம். கிசாமேங்க இவன் தாங்க ஷார்க்கு. ஓ நான் வந்து உன்னை கண்டுபிடிக்கிறது, அதாவது ஒரு மான்ஸ்டருக்கு வந்து சிங்கிங் பாட்டை கற்றுக் கொடுக்கறது வந்து நான் நினச்சி கூட பார்க்கல. இது வந்து உண்மையாலுமே ஒரு பாயிண்ட்லெஸ் தான். ஆனால் உன்னுடைய வாழ்க்கை வந்து இப்போ இங்கே முடிய போகுது அப்படிங்கிறான் கிசாமே. இவன் தாங்க மிஞ்சிருக்கிற அக்காட்ஸ்கி. நான் வந்து ரொம்ப இதாகவும் ரொம்ப என்ன சொல்கிறேன், ரொம்ப ஹை, அதுக்கப்புறம் லோவாக வந்து உன்னை தேடினேன். டைல்ஸ் நீ அந்த க்ளோக் யாரா நீனே அப்படிங்கிறான். ஓ இவன் வந்து அக்காட்ஸ்கியில் ஒருத்தன் மாஸ்டர் கேன். ஓ இவன் வந்து எனக்காக வந்திருக்கான். ரைட்டு இப்போ சண்டை முறையாக இருக்க போதா அப்போ. ஓ என்னுடைய அந்த கிரேட் பிளேட் ஷார்க் ஸ்கின் அது வந்து பவரை வந்து சக்கராவோட பவர்ஃபுல்லை வந்து லவ் பண்ணும் அது. அதுக்கப்புறம் அது டெலிஷியஸ் ஒன்றா அது இது பண்ணோம். நான் என்னை மன்னிச்சிக்க. ஆனால் அந்த ஷார்க் ஸ்கின் வந்து உன்னை வந்து இது பண்ண போது. ஆனால் நீ கவலைப்படாத. நான் நினைக்கிறேன் நான் வந்து உன்னை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி. பாட்டு பாடுறாங்க. ஓ நான் வந்து உன்னை இப்போ எரேஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. இவனை முதல்ல போட்டதில் போகிறான், அதான் நடக்க போகுது. ஓ அவனை வந்து இப்போ எப்படியா துரத்தி ஆகணும். என்னங்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான் இல்லை சாமி. வெறியாவது அவனுக்கு முத்துறாம்ப. ஓ இது பார்க்கும்போது அவன் ஈஸியாக பீட் பண்ணிடலாம் மாட்டுக்க. அப்படிதான் நினைப்பேன். அப்படிதான் சாஸ்கேன்னு ஒருத்தன் நினைச்சிட்டு வந்தான். அவனை போட்டு சொல்லிட்டான். ரைட்டு வருது 8 டைல்ஸ் வெளியே வருது. 8 டைல்ஸ் வெளியே வருது. வந்துருச்சு. அவ்வளோதான் சாமே. இப்போ பேசுப்பான். டெய்ல்டு பீஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதுதானா? பார்க்குறான். இல்லை இதுதான் வந்து டெய்ல்டு பீஸோட பவரா, அதாவது ஹியூமனாய்ட் ஃபார்முக்குள்ளே ட்ராப் ஆகிருக்கிறது. ஓ I'm gonna make you weep, you sharky creep. கிசாமே ஹோஷிகாகே உன்னை வந்து ப்ளீஸ் டு மீட் யூ ஆஃப்டர் எ ஃபேக்ட். கிசாமே ஹோஷிகாகே ஓகே ஈட்டன் பை an octopus. ஓகேவோ ஆக்டோபஸால் சாப்பிடப்பட போகிறவன். கேவோ ஆல்ரைட் இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். ஷெல்வி அவ்வளோதான். ரகலைகள் ஆரம்பம். சண்டைகள் நடக்க போகிறது மக்களே. கில்லர் பி
வெர்ஷன் 2 மோடா? என்ன அது இது? சரி அடிப்போம், அவனை செக்கையாக போட்டு அடிப்போம்ப்பா. எந்த மூணில் வந்தால் என்ன, அடியை மட்டும் பாருங்கப்பா. ஆக்டோபஸ் சிசிமி மாதிரி ஒன்று நான் இப்போ வெட்ட போகிறேன்டாங்கிறான். ஓ நோ டைம் லிமிட்டு. அமைக்கிங் அது வந்து ஃபில் ஆகாது. உன்னால் சீக்கிரம் சிப்ஸ் யூஸ் பண்ண முடியாது. டிக்கரிங் அட்டாக் யூஸ் பண்ண முடியாது. எங்கடா இருக்காளே, வாடா இங்கோடா. எங்கடா இருக்கா? அவ்வளோதான்டா. இப்போ அடியை மட்டும் பாரா, செக்கடி. ஒன்றுமே பண்ண முடியாது. பாட்டுப்படியே கொண்டுடுறோம் ஒன்று. இப்போ ஒன்றுமே பண்ண முடியாதுடா தம்பி, மறுபடியும் சொல்கிறேன், ஒன்றும் பண்ண முடியாது. பாட்டுப்படியே கொண்டுடுறோம் ஒன்று. அவனுக்கு ஹெல்த்து போதான்னு பாக்குறேன். ஹெல்த்து போதுங்க. இதுக்கு பேர் தான் பாடியை கொள்றதா? போடு வாடா, சிங்கிள் தோடா. அவன் எங்கிட்ட இருந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொண்டு வர்றது, அவனை போட்டு செக்கே அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் ஒன்றுமே பண்ண முடியாது அவனால். இப்போ அந்த கண்டிஷனில் இருக்கான்ப்பா அவன். எனக்கு சக்கராகவே வேணாண்டா, அவனை வெறுங்கையிலே அடிச்சு கொள்ளுண்டா. பிகாஸ் ஏர்டெல்ஸோட பவர் அப்படி. ஓ இந்த அடி வாங்குறாங்க. ஒன்னாலே வேண்டாம், அக்காட்சியில் சேர்த்துதான்ல போடா. இவ்வளோ வர அடிக்கணுமா? ஓ கிரை பேபி, அழு அழு அழு. ஷார்க் ஃபூல். ஓ நீ வந்து என்னுடைய வாட்டருக்குள்ளே நட்டி ஃபிட் பண்ணதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுறியா? ஓ அதாவது இந்த ஸ்ட்ரென்த்லாம் வந்து இது பண்ணால் நான் தான் வந்தாங்கண்ணா அப்படிங்கிறான். ஓ இவ்வளோனா ஹே என்ன அது? இதுதான் ஒரிஜினல் கிசமாவாங்க. ஓ இது பார்க்க வந்து ஒரு ஃபிஷ் வந்து ஹியூமனாக மாறின மாதிரி இருக்கு, இல்லைனா ஒரு ஹியூமன் ஃபிஷ்ஷா? ஓ ஓ இது இப்பயுமே நீ வந்து லைட்டாக தான் எடுத்துக்கிற. நான் வந்து உன்னை இது பண்ண முடியும், சாரி அப்படிங்கிறாரு. இவனை ஃபஸ்ட்டு முடிக்கணுங்க. இவனுக்கு நான் வந்து நமக்கு தொல்லை. சக்கரை வேத்து அவன் எங்கே இருக்கான்னு பாரு. அவன் அங்கே இருக்கானா? அவன் அங்கே இருக்கான். அப்போ இவனை ஃபஸ்ட்டு முடிச்சுக்குவோம். ஏன்னா இவனுக்கு நம்ம வந்து தொல்லை, தொல்லைன்னு சரியான தொல்லை அவனுங்க. ஒரு அடிக்கு 90 மட்டும் ஒரு அடிக்கு ஒருத்தன் சாவறீங்க. இவ்வளோ டைம் ஆகுது, என்ன கதை இது? என்னடா வந்துக்கிட்டே இருக்கீங்க? எங்க இவனுங்க அநியாயத்து வரானுங்க. சம்மனிங் இந்தா வரேன், இது ஒன்றை தான்டா தேடுறேன். சம்மனிங் பண்ணது யாருங்க? வாங்க நீங்கள் சிங்கிள்ஸ் வாங்க. அங்கே சம்மனிங் பண்ணுறது நீங்கள் தான். வாங்க இங்கே வாங்க, ஒன்றை தான் தேடிட்டு இருக்கேன். ஒன்று இழுத்து போட்டு செக்கே அடிச்சா அவன் வருவான்ல? சொல்லு வருவான்ல? ஓ இட்டுன்னு வருவியா? ஆளை சம்மன் பண்ணுவியா? ஓ என்ன எத்தனை பேரா இருக்கீங்க சம்மனிங் பண்ணவனுங்க? இவனுங்க என்ன இத்தனை பேர் வந்துக்கிட்டே இருக்கானுங்க பிளி பிளி பிளின்னு. சம்மனிங் பண்ணுறவன நிறைய பேர் இருக்கான்லோ. 100 பேரை டிஃபிட் பண்ணிட்டோமா? என்ன வேணா சம்மனிங் பண்ணுறவன் நிறைய பேர் இருக்கான்லாட்டுக்கு. அவங்கள தேடும் ஃபஸ்ட்டு. உனக்கு ஒரு அடி, உனக்கு ஒரு அடி. ஓ ஓ என்னங்க அது? வியூ ரொம்ப அநியாயத்து லெவல் கம்மியாக இருக்காரு.
எந்திரி ஓ வந்துக்கிட்டே இருக்கானுங்க. நான் கிசாமேட்ட போறேன் போங்கடா. எம்மா நேரம் உங்களே அடிக்கிறது. என்ன இது வளைச்சி வளைச்சி ஒரே இடத்துக்கு போகிறேன். விடுத போங்கடா. நீங்களாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது போங்கடா. நான் கிசாமேட்ட போகிறேன். அவனை வர சொல்லு. எங்கே இருக்கான் அவன்? அவனை விழுது பிடி செக்கியாக அடிக்க போகிறான். எங்கே இருக்கான்? வந்துட்டான். அவன் எழுத்து போட்டு அடிக்கிறானா நான் அவனை எழுத்து போட்டு அடிக்கிறேன். நான் பார்ப்பேன்டா அவளை. இருங்க பாய். வா ஃபைனலி ஒர்த்தி ஆப்போனண்ட். நான் ஒர்த்தி ஆப்போனண்ட் பார்த்தா அடி வாங்குற கதை இது. அவனை அப்படியே தரையோட தெரிய வச்சு முடிச்சு விட்ருவான். இருங்க வந்து நீயே அடி எதனோ அடிக்க ட்ரை பண்ணுற. ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது தம்பி. இந்தா டெய்ல்டு பீஸோட பவர் முன்னாடி என்னடா பண்ண முடியும் உன்னால்? இப்படி வர அப்படி போகிற என்னென்னமோ பண்ணுற. ஆனால் எதுவுமே 10 பைசா பிரயோஜனம் இல்லையே. வா என்னடா காற்றுல தகுதிதம் பண்ணிகிட்டு இருக்க? காற்றுல மிதந்துக்கிட்டு இருக்கான். நீச்சல் காற்றுல அடிக்கிறாங்க. அவன் ஒருத்தன் சமணி சுற்றி எதுக்கு பண்ணுறானே தினம் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் வேற போய் செக்கியாக வாங்க வரான். அவன் பார்த்துட்டே இருங்க. உனக்கு எம்மாலாம் சக்கரா இருக்கு. எனக்கே தீர்ந்து போச்சு. உனக்கு என்ன தீராமல் இருக்கு? ஒன்றை முடிச்சப்போ அவனுக்கு அடைக்கிடுவானுங்க. இந்த வந்துட்டேன் அவ்வளோதான். கிசாமை டிஃபிட்டட். நல்ல வேலை அவனுக்கு சண்டை போட உள்ள. மிஷின் கம்ப்ளீட். அவனை என்னம்மா கொள்ளல? மூச்சம். ஓ இந்த ஆர்சம் ஃபைட்டில் வந்து நான் வந்து கொஞ்சம் இதாக இருக்கேன். என்ன ஆச்சு? சக்கரா முடிஞ்சா? என்னடா அப்படியே வர? 8 டைல்ஸ். நான் இமேஜின் பண்ணதை விட நீ ரொம்ப இதாக இருக்க. அதான் என்னை டிஃபிட் பண்ணுறது வந்து எல்லா பீப்புளாலையும் முடியாது. ஓ நான் இப்போ நினைக்கிறேன் டைம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ப்ளஸ் யார் ஒருத்தன் ஏற்கனவே கிட்ட வந்துட்டான். யார் அப்படிங்கிறாரு. என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சு? அதான் நானும் கேட்குறேன். என்ன ஆச்சு? அவன் தோத்துட்டானா? பி ரைக்காஹே. ஓ ரைக்காஹே வந்துட்டாங்க. அதனால இவன் ஓடிட்டாங்க. இவன் கிசாமே ரைட்ரா. நான் வந்து ஒன்று ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா? கம்மான் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் வந்து இப்போ வழியில் இருக்கேன். ஓ இந்த பேட்டிலுக்கு அப்புறம் நாங்கள் வந்து ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். ரைட். உன்னோட சக்கரா வந்து இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஓப்பன் புக் மாதிரி. புக் ஓப்பனில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. அதை வந்து மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னால் நம்பவே முடியல. ஓ நீ உன்னால் எப்படி இவ்வளோ தூரம் நீ தனியாக இது பண்ணுற? ஓ இங்கே டிஸ்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கீங்க. அதாவது நீ டிஸ்பியர் ஆகிறதுக்கப்புறம் நிறைய நடந்துருச்சு. அதாவது 5K சம்மிட்டில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை. அதனால் வந்து அலைன்டு நிஞ்சா ஃபோர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓ ஓ அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? ஓ
ஓ! அதெல்லாம் வந்து அது இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து உன்னுடைய ஃபால்ட்னால தான். ஓ! அதாவது நீ வந்து உன்ன ப்ரிப்பேர் பண்ணிக்க. உனக்கு வந்து அயர்ன் க்ளா பனிஷ்மென்ட் நடக்க போகுது உனக்கு. அயர்ன் க்ளா பனிஷ்மென்ட் போடு. இன்ஃபினிட் டைம் அவுட். சைலன்ஸ். சரியான அடி அடிக்க போறான் பாரு. I just wanna sing. அடி சரியான அடி அடிச்சிட்டானாட்டுங்க. அவ்வளோதான். அடுத்தது அங்கே இருக்க கிசாமி யோசிக்காவை வந்து எல்லா மோல்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வீடியோ வர்றது கொஞ்சம் கஷ்டம். பப்ளிக் அப்புறம் தான் எக்ஸாம் முடிஞ்சப்பறம் தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கூடிய சீக்கிரம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். பாய்.